அதுல அது நியாயமானது தான். அது நியாயமானது. அது பதிவு ஏன் எடுத்தாருன்னா அதுதான் தப்பு. அது தைரியமா போடுங்க. திருமாவளவன் ஏன் கட்சி தொடங்குறாரு? திமுக ஸ்டாலின் முதலமைச்சரா வர்றதுக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறாரு. இல்ல அவங்கள முதலமைச்சர் ஆக்குறது, இவங்க முதலமைச்சர் ஆக்குறது எங்களுடைய வேலை கிடையாது. இவங்க 57 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டு நாசப்படுத்திட்டாங்க. இருபத்தி ரெண்டு மாதத்துல கிட்டத்தட்ட மின் கட்டணத்தை வந்து 36 விழுக்காடு உயர்த்திருக்கிறாங்க 22 மாதத்துல. இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் இந்திய சுதந்திர இந்தியாவில தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியும் இப்படி பண்ணது கிடையாது. இதெல்லாம் முதல்ல பாக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். படிச்சாப்பாங்க கேட்டா இந்த பேரு கேள்வி கேட்கறதே நீங்க தப்பு. அதுக்கு பதில் சொல்றது அதோட தப்பு. நான் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இதுல என்ன இருக்குது? அது நியாயமானது தான். அது நியாயமானது. அது பதிவு ஏன் எடுத்தாருன்னா அதுதான் தப்பு. அது தைரியமா போடுங்க. கட்சி எதுக்குங்க தொடங்குறாங்க? திருமாவளவன் ஏன் கட்சி தொடங்குறாரு? திமுக ஸ்டாலின் முதலமைச்சரா வர்றதுக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறாரு. இல்ல அவர் முதலமைச்சரா வரணும், அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும். எல்லாமே எல்லாரும் பாட்டாளி கட்சியும் எல்லா கட்சியோட நோக்கம் அதுதான். அவங்கள முதலமைச்சர் ஆக்குறது, இவங்க முதலமைச்சர் ஆக்குறது எங்களுடைய வேலை கிடையாது. இவங்க 57 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டு நாசப்படுத்திட்டாங்க, அழிச்சிட்டாங்க. தமிழ்நாடு குடியார நாடு அப்படின்னு மாத்திரலாம் பேரை. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல கஞ்சா நாடுன்னு பேரு மாத்திரலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மக்களை பத்தி கவலை கிடையாது உங்களுக்கு எல்லாம். காசு எப்படியாவது அடிச்சு கொள்ள அடிக்கணும் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதனால அந்த அடிப்படையில வந்து நிச்சயமா ஆட்சி அதிகாரம் வந்தாதான் கொள்கைகள், ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை, அந்த கொள்கைகளை நிலைநாட்டலாம், கொண்டு வரலாம். எங்களுடைய கொள்கைகள் வந்து சமூக நீதி கொள்கைகள். எங்க கட்சியினுடைய கொள்கை நீர் மேலாண்மை கொள்கைகள். நீர் மேலாண்மைக்கு எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இந்நேரம் நாங்க 1 லட்சம் கோடி நீர் மேலாண்மைக்கு மட்டும் முதலீடு செஞ்சிருப்போம். விவசாயிகள் வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். விவசாயிகள் ரொம்ப மோசமான சூழல் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தரமான கட்டணமில்லா கல்வியை கொடுக்கணும். சுகாதாரத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். இலவச நல்ல தரமான சுகாதாரம் கொடுக்கணும். குடிநீர் வழங்க வேண்டியது, இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அது நிலைநாட்டு இவங்க யாரும் செய்யற மாதிரி தெரியல. சொன்னாங்கல்ல எம்டிசி இது பேருந்துகள்ல தனியார், அரசு பேருந்து தனியார் மயமாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தா தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. சென்னையில எம்டிசி பேருந்துகள்ல 500 பேருந்துகள் இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல தனியார் விட போறாங்க. கையெழுத்து போட்டாங்க. வேர்ல்ட் பேங்க் அவங்களுடைய எழுதி கொடுத்திருக்கிறாங்க. எல்லாம் வெளியில பார்த்தா நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க, உள்ளுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறாங்க. மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க, இப்ப உயர்த்தி இருக்கிறாங்க. 22 மாதத்துல கிட்டத்தட்ட மின் கட்டணத்தை வந்து 36 விழுக்காடு உயர்த்தி இருக்கிறாங்க 22 மாதத்துல. இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் இந்திய சுதந்திர இந்தியாவில தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியும் இப்படி பண்ணது கிடையாது. நாங்க உயர்த்த மாட்டோம் இதெல்லாம் பேசுறது. மாதம் நாங்க மின் கட்டணத்தை கொண்டு வருவோம் சொன்னாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? மின் கணக்கெடுப்பு மாதம் எடுப்போம்னு சொன்னாங்க. எடுத்தாங்களா? இல்ல. அப்படி சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமை. அது ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமை. ஆனா அதுல புதிய கல்விக் கொள்கையில வந்து சில அம்சங்கள் வந்து வரவேற்கத்தக்கது, சில அம்சங்கள் வந்து எனக்கும் பிடிக்கல, எங்க கட்சிக்கும் பிடிக்கல. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தாய்மொழி வழி கல்வின்னு இருக்கு புதிய கல்விக் கொள்கையில், அதை நாங்க வரவேற்கிறோம். இது எங்க மருத்துவரையா நீண்ட கால கோரிக்கை, எங்க கட்சியினுடைய கோரிக்கை. ஆனா மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க, அது எங்களால ஏத்துக்க முடியாது, திணிக்க கூடாது. தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இணைப்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு, என்னுடைய தாய்மொழி தமிழா இருக்கு. அது ரெண்டு மொழி, இருமொழி கொள்கையும் தமிழ்நாட்டில் இருக்கு. இல்ல நீங்க ஹிந்தி ஒண்ணு கத்துக்கிட்டாதான் நாங்க நிதி கொடுப்போம்னு சொன்னா அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது, அது செய்யக்கூடாது. அதெல்லாம் மாநிலங்கள் வந்து இந்தியா வந்து பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடு. அதுல பல மொழிகள் இருக்கு, பல இனங்கள், பல கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஒன்னொன்னு இருக்கு. அதை காப்பாற்றணும். அதுதான் நம்முடைய பலமே. இல்ல ஒரே இந்தியா ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி எல்லாம் கல்வி இருக்கணும்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய கல்விக் கொள்கை நீங்க கொண்டு வராங்க, மத்திய அரசோட கடமை அது.
ஆனா அது திணிக்க கூடாது. அதனால நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்றது தப்பு. இப்போ இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்கல்ல, இந்திரா காந்தி அம்மையார் உடைய அவசர கால எமர்ஜென்சி காலத்தை பத்தி பேசுறீங்க. அப்போ அது நடந்த தவறுகள் பத்தியும் நீங்க பேசணும். அது தவறுன்னு எல்லாருக்கும் தெரியுது. தொடர்ந்து பிரதமர்ல இருந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ அந்த அந்த கிட்டத்தட்ட 22 மாதத்தில் நடந்த தவறுகள் அதை சரி செய்யணும். அதுல முக்கியமான ஒரு தவறு நடந்தது என்னன்னா, கல்வி மாநில பட்டியல இருந்தது, அது பொது பட்டியலுக்கு கொண்டு போனாங்க அந்த அம்மா. இப்ப நீங்க தவறுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப பொது பட்டியல திருப்பி மாநில பட்டியல் கல்வியை கொண்டு வாங்க. அது சரி செய்யுங்க. பிஜேபி அரசு அது சரி செய்யணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த உரிமையை கொடுங்க. நீங்க அது செய்யணும். அது வேற ஏதாவது இருக்கா? நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க என்ன சொல்லுங்க. அது எனக்கு என்ன தெரியாது. மாநாட்டுல அது நடத்திட்டோம், நல்லபடியா நடத்திட்டோம்.